இந்த வீடியோ இதை பற்றியன்னா நீங்கள் இப்போ எங்களுக்கு யாராச்சும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னமே டிலீட் பண்ணியிருப்பாங்க அல்லது பார்த்ததுக்கு பிறகு டிலீட் பண்ணிடுவாங்க. அந்த மெசேஜை நாங்கள் என்ன போட்டிருந்தாங்கன்றதை பார்க்க முடியாது. அந்த அவங்க டிலீட் பண்ணின மெசேஜை எப்படி நாங்கள் திரும்ப பார்க்குறதுன்ற பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்து காட்டுறதுக்கு நான் 2 ஃபோன் எடுத்திருக்கேன். அதில் முதலாவதாக நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, உங்களுடைய ஃபோனில் செட்டிங்குக்கு போய்க்கொள்ளுங்க. செட்டிங்குக்கு போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ன்ற இருக்குது தானே, அதை பார்த்து அதில் மோர் செட்டிங்னு இருக்கும். அதில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கிறத ஆன் பண்ணி விட்டுருங்க. இது சில ஃபோன்களில் வேறு வேறையாக இருக்கும். உங்களோட ஃபோனில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னா இருக்கும். அதை பார்த்து அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு விட்டிங்கன்னாலே சரி. இப்போ நான் என்ற மற்ற ஃபோனில் இருந்து எடுத்துகிட்டு ஹலோன்னு மெசேஜ் பண்ணுறேன். இந்த ஃபோனுக்கு வருகுது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மெசேஜை நான் டிலீட் பண்ண போகிறேன். டிலீட் பண்ணிட்டேன். 2 பேருக்கும் டிலீட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னாலே தெரியும். டிலீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யணுமெண்டா, நீங்கள் ஆன் பண்ண அந்த செட்டிங் இருக்குது தானே, அதுக்கு போகணும். போய்க்கொள்ளுங்க. போனதுக்கப்புறமா அதே மாதிரியே போய்க்கொட்டுங்க. செட்டிங்கு போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்றதை கொடுத்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகின மெசேஜ் இதில் ஷோ ஆகும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.